அப்படின்னா இன்னைக்கு கர்த்தருக்கு பிரியமானது என்ன? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நேரம் நல்லா துதிச்சோம், நல்லா பாட்டு பாடினோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமை செலுத்தினோம், தேவன் நம் மூலியமா மகிமைப்பட்டார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுதும் இதோ தொடர்ச்சியா நம்ம இந்த உபவாச ஜெபத்துல எழுப்புதலுக்காக நிறைய ஜெபம் பண்ணினோம். தேவ சமூகத்துல ஆண்டவரேன்னு சொல்லி எல்லாரும் மாறி மாறி தேவ சமூகத்துல நாம் ஒப்பு கொடுத்து ஜெபித்தோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட போகிறது. நம்முடைய சபையில, இதோ நம்முடைய ஊர்ல, நம்முடைய குடும்பத்துல மகிமைப்பட போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதே போல இன்னைக்கு விசேஷமா கர்த்தருடைய வல்லமை நிறைந்த வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். சாட்சி நிறைந்த வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு பல்லவி மூலயமா நாம் மறுபடியும் தேவனுடைய நாமத்தை மயப்படுத்தி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். அது வேற எதுவும் இல்லை, ஏதோ கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நாம் கடந்து போவதற்குமாக ஒரே ஒரு சின்ன பல்லவியை நாம் பாட போகிறோம். வல்லமை தேவை தேவா அப்படின்ற பாடலிலிருந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி ஒரு சின்ன பல்லவியை பாடி நாம் கீர்த்தனத்தோடு கூட கர்த்தருடைய வசனத்துக்குள்ள பிரவேசிக்க போகிறோம். ஒப்பு கொடுங்க. இந்த பாடல் வழியாக ஆண்டவரே என் கூட பேசுங்கப்பா, என் பலவீனத்தை மாற்றுங்க, எனக்கு கிருபை தாங்க, எனக்கு பலன் தாங்க, ஞானம் கொடுங்கப்பான்னு சொல்லி தேவ பலனுக்காக, ஞானத்துக்காக, கிருபைக்காக நீங்களும் நானும் சேர்ந்து ஒப்பு கொடுத்து செபித்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள போலாம். சின்ன வார்த்தை தான், கர்த்தர் பலப்படுத்துவாராக. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. மாம்சமான யாவர் மீதோ ஆவியை ஊற்றுவே நின்றீர். மாம்சமான யாவர் மீதோ ஆவியை ஊற்றுவே நின்றீர். ஒப்பர் வாலிபர் யாவரோ நிற்க தரிசனம் சொல்வாரே. ஒப்பர் வாலிபர் யாவரோ நிற்க தரிசனம் சொல்வாரே. ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பெந்தேகோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடு, பெந்தேகோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாயிரக்கே வரங்களினாலே நீரப்போ. கேட்கலாமா? வல்லமையாயிரக்கே வரங்களினாலே நீரப்போ. ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமையா. இவ்வளவு சத்தமா? ஆமே. கேளுங்க கேளுங்க. கர்த்தாவே என் மீது வல்லமை கொடுத்தரணும். அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. 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 ஆம் ஆண்டவரே, உடைய வார்த்தை வல்லமை உள்ளது. உடைய வாயிலிருந்து ஆண்டவரே புறப்படும் வார்த்தையானது
இதோ எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொண்டு உடைய வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி, ஆண்டவரே அப்பா அப்புறதானப்பா திரும்பும், உடைய வாக்கு தத்தம் நிறைவேறாம தாமதம் பண்ணாதே, தடையாகாதே, எல்லாவற்றையும் உடைத்து போடுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வல்லமை எங்களை நிரப்பட்டும், எங்களை நிரப்பட்டும். இந்த வார்த்தை கேட்கிற உடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். சோர்வுகள் வெளியேறட்டும் தகப்பனே. அவங்களுக்கு இருக்கிற எல்லா பலவீனங்களும் மாறுவதாக நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில். இதோ நாங்க வார்த்தைக்குள்ள கடந்து போக இருக்கிறோம். இதோ உம்முடைய வார்த்தையானது 4 நாட்கள் செத்து ஆண்டவரே இதோ தகப்பனே குகைக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிற பொல்லாத தகப்பனே அப்பா அந்த லாசருடைய மரணத்தை போக்கினது போல லாசரு உயிரோடு எழுப்பின உம்முடைய வார்த்தையின் வல்லமை எங்களை நிரப்புவதாக, எங்களை நிரப்புவதாக. எழுப்புதல் உபவாச ஜெபத்திலே எங்களை நிரப்புவதாக, எங்களை ஆளுகை செய்வீராக இயேசுவின் நாமத்தில். இப்பொழுது ராஜா நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம் ஆண்டவரே. உங்க நாம மட்டும் உயரட்டும், மகிமைப்படட்டும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மறுபடியுமாய் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் என்னைக்கும் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய நாமத்திலே இருப்பதாக. அது மாத்திரமல்ல, Facebook லைவ்ல யூடியூப்ல பார்க்கிற ஒவ்வொருவரையும் செஞ்சேரி ஜெப வீட்டின் சார்பாக இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் நம்ம மத்தியிலே பெரிய காரியங்களை செய்து வருகிறார். இவ்வளவு நேரம் நல்லா துதிச்சோம், நல்லா ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் தேசத்துக்காகவும் நமக்காகவும் ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு இருக்கிறார். அப்படியாகவே இன்னைக்கு ரொம்ப நேரம் இல்லை, சுருக்கமா சின்ன ஒரு வார்த்தையை நாம் தியானித்து ஜெபித்து கடந்து போக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட இந்த தலைப்பு கூட டிஸ்கிரிப்ஷன்ல பார்க்கலாம். கர்த்தருக்கு பிரியமானது என்ன அப்படின்னு சொல்லி இந்த தலைப்பின் கீழாக உங்களிடத்துல நான் பேச ஆவலாக இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த அந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எதற்காக நாம் கர்த்தருக்கு பிரியமானதை அறிந்து கொள்ள வேண்டும்? அதை நாம் முதல்ல தெரிந்துக்கணும். மொட்டையா கர்த்தருக்கு பிரியமானது என்னன்னு சொல்லி டாபிக் நடத்திட்டு போனோம்னா அதுல ஆசீர்வாதம் இருக்காது. எதற்காக நாம் தேவனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும்? இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில எதை விரும்புகிறார், அவருக்கு பிரியமானதை நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்? ஹல்லேலூயா. திடீர்னு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு என்ன விருப்பம் நீங்க தெரிஞ்சுக்கங்க அப்படின்னா எவ்வளவு கோபம் வரும். நான் ஏன் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு விருப்பமானதை தெரிஞ்சுக்கணும்? என் பிள்ளைக்கு என்ன விருப்பமோ அதான் நான் தெரிஞ்சுக்குவேன். ஆமாவா இல்லைங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து நம்மை உருவாக்கின நல்ல ஒரு ஆண்டவர், நல்ல தகப்பன், நல்ல தாய். அப்படிப்பட்டவருக்கு என்ன பிரியம், நம்ம கிட்ட என்ன விரும்பம், அதை நாம் அறிந்து வாழ்ந்தாதாங்க கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரு. சும்மா மொட்டையா நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டாரு. அவருக்கு விருப்பமானதை நாம் செய்யும் போது ஆசீர்வதிக்கப்படுவோம். அதற்கு ஒரு சான்று, அதற்கு ஒரு அடையாளம் என்ன? யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம். எடுத்தவங்க வாசிக்கலாம். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். இயேசு கிறிஸ்து அதாவது 33 வருஷம் அந்த உலகத்துல வாழ்ந்தாரு. அதுல கடைசி 3 வருஷம் ஊழியம் செய்தார். அப்படி ஊழியம் செய்யும் போது சீஷர்களுக்கு முன்பாக இந்த வார்த்தையை இயேசு தம்முடைய வாயை திறந்து பேசுகிற வார்த்தை தான் இந்த வார்த்தை. இயேசு சொல்றாரு, ஏப்பா என்னை ஆண்டவராகிய கர்த்தர், அதாவது அவரை உருவாக்கினவர், அவருடைய தகப்பனாகிய பிதாவாகிய தேவன் என்னை தனியாவே இருக்க விடல. என் அப்பா என்னை தனியாவே இருக்க விடல, என் கூடவே இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா, எப்பொழுதும் நான் அவருக்கு பிரியமானதை செய்கிறபடியினால் நான் தனியாவே இல்லை, தனியாவே இல்லை. இன்னைக்கு தனியா இருக்கும் போது தான் பிரச்சனை வரும். ஆமென், ஹல்லேலூயா. கூட்டத்தோட இருந்தாலும் ஒரு சில பிரச்சனைகள் நமக்கு வருது, தேவையில்லாத பேசி. தனியா இருக்கும் போது சிந்தனைக்குள்ள போராட்டத்தை கொண்டு வருவான் பொல்லாத பிசாசு. பார்த்திருக்கிறீங்களா? சிந்தனைக்குள்ள போராட்டம். ஒரு சில நாட்களுக்கு முன்பாக சிந்தனையில் அவ்வளவு போராட்டம், அவ்வளவு யுத்தம். சிந்திச்சுக்கிட்டே இருந்தேன். என் சிந்தனைக்குள்ள வேதனை, சிந்தனைக்குள்ள போராட்டம், நாளை காரியங்களை குறித்து. கடைசியில ரொம்ப நேரம் கழிச்சுதான் ஆவியானவர் பலமா இறங்கி, நான் ஜெபிக்கவும் இல்லை, வேதத்தையும் வாசிக்கல டைம்ல, சும்மா தான் உட்கார்ந்து இருந்தேன். சும்மா உட்கார்ந்தாலே பிரச்சனை வந்துடும். ஹல்லேலூயா. அப்புறம் போராட்டம். அப்புறம் சொன்னார் ஆவியானவர், உனக்கு ஒரு வசனத்தை நான் காமிக்கிறேன்னு சொல்லி ஒரு வசனத்தை காமிச்சார்.
என்ன தெரியுமா? நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். இயேசு சொன்னாரே அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை காமிச்சு அடுத்த நொடியில தான் தெரிஞ்சது, ஏசப்பா அந்த கவலை கொண்டு வந்திருப்பாரா நாளைய தினத்தை குறிச்சு? சொல்லுங்களேன். அவரு தான் சொல்றாரு நாளைய தினத்தை குறிச்சு கவலைப்படாத. ஆனா சொன்னவர் அந்த கவலையை கொண்டு வருவாரா? கொண்டு வர மாட்டார். தெரிஞ்சுக்குங்க, நாளைய தினத்தை குறிச்சு உங்களுக்கு கவலை இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு நீங்க நினைச்சுக்குங்க, இது ஏசப்பா கொடுத்த கவலை அல்ல, நமக்கு பின்னாடி பிசாசு நிக்கிறான். பொல்லாத பிசாசு நம்முடைய சிந்தனைக்குள்ள போராட்டத்தை கொண்டு வர்றான். நாளைக்கு என்ன சாப்பிடுவேன், நாளைக்கு என்ன செய்வேன், நாளைக்கு நான் இங்க போகணுமே, நாளைக்கு இந்த காரியத்தை நான் வாங்கணுமே, நாளைக்கு நான் சப்மிட் பண்ணணுமே, நாளைக்கு என்ன கேட்பாங்களே அப்படின்ற ஒரு காரியத்தை உங்களை கொண்டு வந்து உங்களை ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவான். அதை சிந்திச்சு நம்ம ஏதாவது செய்ய முடியுமா? எதையுமே நம்மளால செய்ய முடியாது. அப்படிப்பட்ட சிந்தனையை செஞ்சு எதையும் சாதிக்க முடியாது. ஆனா பிசாசு நம்ம நேரத்தை போக்குவான், சிந்தனைக்குள்ள போராட்டத்தை கொண்டு வந்து நம்மளை பலவீனப்படுத்துவான். ஆனா ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார், நாளை தினத்துக்கு வச்சு கவலைப்படாத, இன்னைக்கு உன்னால என்ன செய்ய முடியுமோ அதை நீ முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு செய்ய, நாளைய தினம் நாளைய காரியங்களை பார்த்துக்கிட்டோம். அல்லேலூயா. இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, கர்த்தர் என்னோடு கூட துணையா இருக்கிறபடியினால் அந்த நிமிஷ போராட்டத்துல, தனிமை என்னும் போராட்டத்துல அவர் என் கூட இருக்கிறனால என்னை மீட்டு கொண்டார். அல்லேலூயா. நீ தனியா, நிறைய பேர் தனியா இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன், ரிட்டைர்மெண்ட் ஆன பிறகு வீட்டுல தனியா இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வரும். பார்த்துருக்கிறீங்களா? நிறைய பேர் கணவர் வேலைக்கு போயிடுவாரு, பிள்ளை ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போயிடுவாங்க, வேலைக்கு போயிடுவாங்க. தனியா இருக்கிற மனைவிமாருங்க எதையுமே செய்யாம வீட்டுல தனியாவே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப அவங்களுடைய மைண்டே வேற மாதிரி ஆயிடும். வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு சில பேர், அதனால ஒண்ணும் தெரியாது, தப்பிச்சுக்குவாங்க. வீட்டுல எல்லாம் நாய்க்குட்டி இருக்கும், அந்த நாய்க்குட்டி பண்ற சேட்டை அது இதுன்னு தப்பிச்சுக்குவாங்க. ஏதோ பூனையோ நாயோ வாங்கி வச்சிருப்பாங்க. நிறைய வீடுகளை பார்த்துருக்கிறேன். என்ன சிஸ்டர் நீங்க நாய்க்குட்டியை விரும்ப மாட்டீங்க, நீங்க நாய்க்குட்டி வாங்கி வச்சிருக்கீங்க, பூனைக்குட்டி வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்க சொல்ற ஒரே வார்த்தை, எல்லாரும் போயிடுறாங்க, எங்க வீட்டுல இருக்கிற பன்னிக்குட்டி எல்லாம் போயிருது, நான் மட்டும் தனியா உட்காந்துருக்க. சிந்தனையில போராட்டம் வருது பிரதர். ஜெபிக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், ஆனா மணிக்கணக்கா உட்காந்து பைபிள் என்னால வாசிக்க முடியறது இல்லை. அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது தான், வீடு துடைக்கிறது எல்லாமே ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை பண்றேன், டெய்லி பண்ண முடியாது. என்னதான் செய்யலாம்? துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷின் வந்துருச்சு. காலையிலேயே இவங்க எல்லாம் கிளம்புறதுனால சமையல் வேலை நான் காலையிலேயே முடிச்சிடுறேன். ஆமா இல்லைங்களா? டிஃபனும் லஞ்சு காலையிலேயே முடிச்சிடுறேன். அப்புறம் மத்தியானம் என்னதான் பண்றது? நாடகம் போட்டு பார்த்தா கர்த்தருக்கு பிடிக்காது. சகோதரி சொல்றத பாருங்களேன், நாடகம் போட்டு பார்த்தா கர்த்தருக்கு பிடிக்காது, படம் பார்த்தா ஏசப்பாக்கு பிடிக்காது. அப்ப என்னதான் செய்யலாம்? வெளியில போய் உட்கார்ந்து இருந்தா பொறங்குற மாதிரி பேசுறது வந்துடும். அப்ப என்னதாங்க செய்யறது அப்படின்னு பார்த்தேன். ஒரு நாய்க்குட்டி வாங்குவோன்னு நாய்க்குட்டி வாங்கிட்டேன். இவன் பண்ற சேட்டையிலேயே எங்க வீட்டு பன்னிக்குட்டிகளாம் போனதுக்கு அப்புறம் இந்த நாய்க்குட்டி எனக்கு நல்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி சொல்றதை கேட்டேன். அப்ப என்னைக்குமே மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. தேவன் அன்னைக்கே எப்போ வானத்தையும் பூமி உண்டாக்கின அந்த டைம்லயே ஆதாம் அப்படியே தனியா உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு தான் ஆதாமுடைய விழாவில இதோ கர்த்தர் விழா எலும்பில ஒரு எலும்பை எடுத்து ஏவாளை உருவாக்கி, மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஒன்றிக்கொண்டு கொடுத்தார் ஆண்டவர். புரிந்து கொள்ளுங்க, இந்த உலகத்துல நீங்க தனியா இருந்தீங்க அப்படின்னா பிசாசு ஈஸியா உங்களை தொற்றுவான். தனியா இருந்தீங்கன்னா பிசாசு உங்களை தள்ளி விட்டுருவான். இத்தனைக்கும் பக்கத்துல நான்சி இருக்கிறா, கிச்சன்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறா. அன்னைக்கு எங்களுக்கு லீவு, ஊழியர் அன்னைக்கு இல்ல. வீட்டுல இருக்கும் போது ஜெபிச்சு பைபிளாசி முடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். போராட்டம் பல மணி நேரம், 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் போராட்டம், சிந்தனையில போராட்டம், கவலை கவலை கவலை. கூட இருந்த நான்சினால என்னை கவலையிலிருந்து மீட்டுக் கொள்ள முடியல. கூட இருந்த தகப்பனால என்னுடைய கவலையிலிருந்து மீட்டுக் கொள்ள முடியல. உள்ள இருந்த ஆவியானவராகிய இயேசு கிறிஸ்து வசனத்தை காமிச்சு நாளைய தினத்தை குறிச்சு கவலைப்படாதன்னு சொன்னது நானு. ஆனா கவலைப்பட வைக்கிறது பிசாசு. சாத்தானுக்கு இடம் கொடுக்காத சபிச்சு தள்ளுனாரு. ஒரே அடியில கண்ணை மூடி ஒண்ணு சொன்னேன், பொல்லாத பிசாசே என்னை விட்டு வெளியேறு. நீ நினைக்கலாம், பிரதர் நீங்க நல்லா ஜோம் பண்றீங்க, வேதத்தை வாசிக்கிறீங்க, எப்படி உங்ககிட்ட பிசாசு நிக்க முடியும்? கண்டிப்பா பிசாசு எல்லாத்துக்கு பின்னாடி நிற்பான். டைமுக்கு காத்திருப்பான்.
டைமுக்கு காத்திருப்பான். எங்கேயாச்சும் செஞ்சு விடுவானா சாமுவேலு, எங்கேயாச்சும் மாட்ட மாட்டானான்னு சொல்லி நம்ம தான் தூங்கிடுறோம். ஆனா 24 மணி நேரமும் தூங்காதவன் பிசாசு. சரி, பிசாசு எப்படி இருப்பான்? கருப்பா, என்னை விட கருப்பு, கொம்பு வச்சு, இப்படியே சொல்லி பல பேர் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க பிள்ளைகளை. பாவம், அதுக்கு வளர்ந்து பெருசானாலும் அந்த கொம்பை பார்த்தாலே அது பிசாசுன்னு ஒரு இது பண்ணிடுறாங்க. பிசாசு சாத்தான் அப்படிங்கிறது என்ன தெரியுங்களா? நமக்கு வரக்கூடிய துன்பமும் கஷ்டமும் தான் பிசாசு சாத்தான், வேற யாரும் இல்லை. அவன் நம்ம வாழ்க்கையில பின்னாடி வந்து நின்றுட்டான்னா நமக்கு கவலை கவலை கவலை. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ கவலையே படக்கூடாதுன்னு தான் நான் சிலுவைக்கு போனேன். ஆனா கவலைப்பட வைக்கிறவன் தான் பிசாஸ். அவனுக்கு உருவம் எல்லாம் கிடையாது. இந்த கவலையை கொண்டு வருவான், வியாதியை கொண்டு வருவான், பலவீனத்தை கொண்டு வருவான். இதுல இருந்து மீண்டு கொள்வது எப்படி அப்படின்னா வசனத்தினால மட்டும்தாங்க முடியும். சொல்றேன் பாருங்க, ஊழியம் செய்கிற நான்சியால எனக்கு அதாவது என்னை மீட்டுக் கொள்ள முடியல. நான் எதையுமே ஷேர் பண்ணல அவகிட்ட, கவலையா இருக்கு பாரமா இருக்குன்னு. ஏன்னா என் கவலை சொல்லி அவளுக்கு அந்த கவலை வந்துச்சுன்னா நான் சொல்லல. ஆனா எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் ஒரு செகண்ட்ல அப்படியே தள்ளிட்டேன் வெளியில இருந்த கவலைய. அதுக்கப்புறம் நான் கவலையே படல, என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். இதுதான் துணையாளருடைய சக்தி. இதுதான் இயேசு சொல்றாரு, என் பிதா என்னை தனியா இருக்க விடவே இல்லை. ஏன்னா எப்பொழுதும் நான் அவருக்கு பிரியமானதை செய்கிறபடியினால். நீங்க பிரியமானதை எப்பவும் செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன போராட்டங்கள் எல்லாத்துக்குள்ளேயும் வரும். அந்த டைம்ல ஆவியானவர்களை பலப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளுவார். இன்னும் அடையாளமா சொல்ல போனா, இதோ நாம் வணங்கி கொண்டிருக்கிற கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்கே போராட்டம் வந்துச்சு. 3 வருஷம் அந்த உலகத்துல வாழ்ந்த போது எப்பங்க அவரு போராட்டத்தை சந்திச்சாரு? இல்ல சொல்லி கொடுத்தா தானே சொல்லிடுறப்பா. உடனே இடிச்சாங்க காப்பிங்கிற மாதிரி கெத்செமனே தோட்டமா. கெத்செமனே தோட்டத்துல இயேசு எதுக்கு ஜெபம் பண்ணாரு? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க குடுமான நீங்கட்டும். எந்த பாத்திரம் தெரியுமா? இந்த மாதிரி ஒரு துர்மரணம், சிலுவை மரணம், ஆணி அடிக்கிறது ஆண்டவருக்கு தெரியும். சிலுவையில என் கைய ஆணி அடிப்பாங்க, சிலுவையில என் கால்களை ஆணியினால் அடிப்பாங்க, முள்முடி சூட்டுவாங்க, என்ன வாரினால் அடிப்பாங்க, எல்லாமே ஏசப்பாக்கு தெரியும். தெரிஞ்சுதான் அந்த உலகத்துல மரணத்துக்காகவே உலகத்துல பிறந்தார். அப்படி இருக்கும்போது மரணம் நெருங்கும் போது மனுஷனா பிறந்த இயேசுவுக்கு பயம் வந்தது, மரண பயம் வந்தது. கெத்செமனே தோட்டத்துல போய் பேதுருவுக்காக ஜெபிக்கல, மற்றவங்களுக்காக ஜெபிக்கல, அவர் தனக்காக ஜெபித்தார். முதல் முறையா தனக்காக ஜெபித்தார். ஆண்டவரே, பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால், இந்த மரணம் என்னும் பாத்திரம், இந்த சிலுவை மரணம் என்னும் பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் ஆண்டவரே. அழுது ஜெபித்தார். பல மணி நேரம் விழுந்து ஜெபம் பண்ணாரு. அதுக்கப்புறம் பிதா என்ன செஞ்சாரு? ஒரு தேவ தூதனை அனுப்பி இயேசு கிறிஸ்துவை தேற்றினார். நீ இதுக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்த மகனே, என் பிள்ளைகளுடைய ரத்தத்தை மாற்றுவதற்கு பலப்படுத்துவதற்கு நீ ரத்தம் சிந்த வந்தங்கிறத நீ மறந்துடாதன்னு சொல்லி பலப்படுத்தினார். அவருடைய அழைப்பை நிச்சயப்படுத்தின அடுத்த செகண்ட் இயேசு தெரியுமா சொன்னாரு? ஆகிலும் உங்களுடைய சித்தம் எதுவோ என் வாழ்வில் நடைபெறட்டும். அதுக்கப்புறம் விட்டு தேவதூதன் வந்து தேற்றினதுக்கு அப்புறமா இயேசு கிளம்பி நேரமா செஞ்சாரு. இதோ யூதாஸ் காரியத்தை பார்த்து, வேலை வந்தாச்சு போ. பிசாசு யூதாஸ் காரியத்துக்குள்ள நுழைஞ்சிட்டான். அடுத்த செகண்ட் யூதாஸை பார்த்து சொல்றாரு, டைம் இல்ல, சீக்கிரமா என்ன செய்யணுமோ செய்யி. அவனுக்குள்ள இருக்கிற யூதாஸை சொல்லல, யூதாஸுக்குள்ள இருக்கிற பிசாசை பார்த்து இயேசு சொல்லுகிறார், நீ என்ன செய்யணுமோ செய்யி, காட்டி கொடுக்குறியா, சீக்கிரம் போ சொன்னாரா இல்லைங்களா? அதாவது சோல்ஜர்ஸ் முன்னாடி வர்றாங்க, இயேசு அப்படியே தைரியமா போறார். அவங்க கேட்கிறாங்க, யார் இந்த இங்க இயேசு கிறிஸ்து யார்? நான் தான் இயேசு சொல்றாரு. நான் தான் இயேசு, என்னதானே பிடிக்க வந்தீங்க, பிடிச்சுக்குங்க, இவங்களை விட்டுருங்க. மரணத்தை கண்டு அஞ்சவே இல்லை இயேசு கடைசி வரையிலும். ஏன் அப்படின்னா பிதா தேற்றினார். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தேற்றனவாளன் வேணும், உங்களை பலப்படுத்துகிறதுக்கு ஒரு துணை வேணும். நான் சொல்றேன் பாருங்க, இதோ பக்கத்துல பெட்ரூம்ல நான் இருக்கிறேன், கிச்சன்ல இருக்கிற நான்சி என்ன தேற்றவில்லை. இப்போ நான் சொல்றேன், நீங்கள் மாம்சமாய் கருதுகிற உங்கள் கணவர் உங்க மாம்சத்தை தேற்ற முடியாது, உங்கள் ஆவியை தேற்ற முடியாது. நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா, நான் கணவர் எனக்கு துணையா இருக்கிறார், என் மனைவி எனக்கு துணையா இருக்கிறா, என் பிள்ளை எனக்கு துணையா இருக்கிறா, என்னை பார்த்துக் கொள்ளுவாள், தேற்றுவாள். இல்ல,
உங்களுடைய இதோ ஆவியை சிறுமப்படுத்துவான் பிசாசு. உள்ள உங்களை ஸ்பிரிட் அப்படியே கொல்லுவான். இருதயத்தில் உடைய யோசனைகள் மூலமா உங்களை துன்பப்படுத்துவான். அந்த டைம்ல உங்க மாம்சத்தில் இருக்கிற பிள்ளைகளோ கணவனோ மனைவியோ உங்களை தொட முடியாது, தேற்ற முடியாது. அதற்கு தான் நான் சொல்றேன், நீங்க உங்க வாழ்க்கையில ஏசப்பாக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அவர் வசனத்தின் மூலமா உங்களை தேற்றுவார். அல்லேலூயா. பூரண விடுதலை கொடுப்பார். இயேசுவை விடுதலை செய்தவர் என்னை விடுதலை செஞ்சார், மறக்கவே முடியல. அதுக்கப்புறம் இருந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அட ஆமா, எவ்வளவு பெரிய வசனத்தை ஏசப்பா கொடுத்தாரு. நாளை தினத்தை குறிச்சு கவலைப்படாதனாரே. திரும்பி பார்த்தேன், பொல்லாதவனே கவலைப்பட வைக்கிறியா? இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு நிறைய பேரு நாளைய தினத்தை குறிச்சு கவலைப்பட்டே இன்னைக்கு மோசம் போயிடுறாங்க. அல்லேலூயா. ஒண்ணுமாகாது. ஆண்டவரே, எனக்கு இன்னைக்கு நீங்க கொடுத்திருக்கிற சாம்பாருக்காக ஸ்தோத்திரம், இன்னைக்கு நீங்க கொடுத்திருக்கிற சிக்கன் குழம்புக்காக ஸ்தோத்திரம். நாளைக்கு கிடைக்குமா? ஒரு சில பேர் சிக்கன் குழம்பு ஞாயிற்றுக்கிழமைக்கு வேண்டி இன்னைக்கு சாப்பிட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை கிடைக்காது, ஞாயிற்றுக்கிழமை செய்ய மாட்டீங்க, அப்புறம் எனக்கு இருக்காது மீன் குழம்பு சிக்கன் குழம்பு. அடுத்த நாள் பார்த்தா அந்த சிக்கன் நல்லாவே இருக்காது. போச்சே, நேத்தே நான் சாப்பிட்டுருக்கலாமே. இது பல நாள் நான் பண்ணிருக்கிறேன் இந்த வேலையை. அல்லேலூயா. அதனால இருக்கும் போது, கர்த்தர் கொடுக்கும் போது அதை முழு இருதயத்தோடு அனுபவித்துக் கொள்ள வேண்டும். நாளைக்கு இன்னைக்கு சிக்கனை சாப்பிட்டீங்கன்னா இதோ ஸ்தோத்திரம் பண்ணி, பெருமையா இல்ல, ஸ்தோத்திரம் பண்ணி இன்னைக்கு நீங்க சிக்கனை சாப்பிட்டீங்கன்னா நாளைக்கு என் தேவன் மீனை கொடுப்பார். எங்கிருந்து வருது எப்படி வருதுன்னு தெரியாது. என் தேவன் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க தனியா இருக்க கூடாது. நீங்க ஒவ்வொருத்தரும் தனியா இருக்க கூடாது. அதான் நான் விரும்புறேன். இன்னைக்கு நீங்க போகும்போது ஏசப்பாவை துணையா ஏத்துக்கிட்டு தான் போகணும். நிம்சி பிரின்சியை நம்பி இல்ல, பிரின்சி நிம்சியை நம்பி இல்ல. நில்லு, எனக்கு ரோடு கிராஸ் பண்ணி விடு, நீ பாட்டுக்கு போறிய விட்டுட்டு போயிட்டீங்கள, நான் வரமாட்டேன். அப்படியா? இன்னைக்கு அழகா இருக்காங்க பிள்ளைங்க, கர்த்தர் பிள்ளை ஆசீர்வதிப்பார். ரொம்ப கியூட்டா இருக்கா. காட் பிளஸ் யூ. அப்போ இந்த சின்ன பிள்ளை அக்கா விட்டுட்டு போனோன்னு நீ விட்டுட்டு போறியா? அப்படி இல்லை, இயேசு கூட இருக்கிற. இன்னைக்கு நீ வெளியில போகும்போது ஏசப்பாவோட போகணும். அந்த துணை 24 மணி நேரமும் உன் அக்கா கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் அடுத்த வீட்டுக்கு போயிட்டு வரவா முடியும்? நினைச்ச நினைப்புல வர முடியாது. அப்போ ஏசப்பா எப்பவுமே கூட இருப்பாங்க. என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, எங்க போகணும், எங்க போக கூடாது, யார பார்க்கணும், யார பார்க்க கூடாது, என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, எதை சிந்திக்கணும், எதை சிந்திக்க கூடாது, பேசிக்கொண்டே இருப்பார், கைட் பண்ணிட்டே இருப்பாரு. கவலையே பட மாட்டீங்க. கல்யாணம் முடிச்சு அடுத்த நாள் எங்கேயாவது வெளியில போலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது எங்க வீட்டுல ஒரு குண்டத்துக்கு போட்டாங்க. எங்க வீட்லயும் சரி, அவங்க வீட்லயும் சரி, 2 வீட்லயும் நடந்தது. வெளியில போலாம், எங்கேயாச்சும் ஊருக்கு போயிட்டு வரலாம், எல்லா வீட்லயும் நடக்கிறது தானே. திருமணம் முடிஞ்சோன்னு எங்கேயாச்சும் பக்கத்துல போயிட்டு வரலான்னு பார்த்தா, பார்த்துப்பா சரி போயிட்டு வாங்க, நல்லதுதான், ஆனா கவனம். என்ன கவனம், என்ன சொல்லுங்க அப்படின்னா, பல சம்பவத்தை சொல்லி, தேவையில்லாதெல்லாம் சொல்லி, கணவன் முன்னாடியே மனைவிய ஒண்ணுமெல்லாம் வாங்கிட்டாங்களாம். நீ சின்ன பையன், கவனமாரு, எங்க போய் சிக்கிக்காத, தனியா போயிடாத, போறதே தனியாதான், தனியா போகாத, இதை செய்யாத. எனக்கு இப்படியே போய் 2-3 வருஷம் எங்கேயுமே போகல, ஊழியத்தை தவிர எங்கேயும் போகல. ஏன் செஞ்சேரிக்கு வரும்போது கூட, அதாவது நைட் தான் திரும்பி போவோம். நாம இருக்கா உங்களுக்கு, திருவிருந்து முடிச்சுட்டு நைட் தான் போவோம். விசுவாசிக்க கூட சொல்லுவாங்க, ஐயா செஞ்சேரிக்கா போறீங்க, இவங்க விட்டுட்டு போயிருங்க மனைவிய, நான்சிய சிஸ்டரை கூட்டிட்டு போகாதீங்க. ஏன்னா செஞ்சேரி ஓகே, நீங்க முடிச்சுட்டு வர்ற நேரம் சரியில்லை, ஊரு சரியில்லை. ஊரை தப்பா சொல்லப்பா, போற வழி 2 பக்கமும் தோப்பு, என்ன நடந்தாலும் தெரியாது. ஏன் செஞ்சேரியில இருந்தே நாங்க கிளம்பி வீட்டுக்கு போனோம்னா ஜான்சன் பிரதர் போன் பண்ணுவார், போயிட்டீங்களா, வீடு போய் சேர்ந்துட்டீங்களா, எப்போ 12:30 மணிக்கு போன் வரும், கேட்டுட்டு டக்குன்னு வச்சிருவாரு, போயிட்டீங்களா பாஸ்டர், சோத்திரம் நன்றி ஓகே. போன் பண்ணிட்டே இருப்பாங்க. அம்மாவுடைய வாய்ஸ் எனக்கு கேட்கும் அன்னைக்கு, அதனால நான் மறக்கவே இல்லை. இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நாம் துணையாளராக இயேசு கிறிஸ்துவை பெற்றுக் கொள்ளும் போது எப்படி பயம் வராது. ஆண்டு சொல்வார், நான் உன் கூட இருக்கிறேன்,
இன்னைக்கு நாங்க எல்லா இடத்துக்கும் நாங்க தனியா தான் போயிட்டு இருக்கிறோம். யார் என்ன செய்வா? இயேசு சொல்ற இடத்துக்கு மட்டும் தான் போவோம். இயேசு சொல்லுவாரு, இந்த இடத்துக்கு போ, இந்த இடத்துக்கு போகாத. டூர் நாங்க போனாலும், ட்ரிப் நாங்க போனாலும், இப்ப போட்டோஸ் எல்லாம் அதிகம் போடுறது இல்ல, ஆனா வெளியூர் நாங்க ட்ரிப், தனி பர்சனல் ட்ரிப் நாங்க போனா கூட கர்த்தர் சொல்லாம நாங்க போக மாட்டோம். இயேசு சொல்லணும். ஏன்னா அந்த துணையாளர் சொல்லிட்டா அவர் பாதுகாத்துக் கொள்ளுவார், அவர் நம்மளை பலப்படுத்துவார். நம்ம தங்குற ஹோட்டல்லையும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார், ஒருபோதும் கைவிட மாட்டார். இப்படிதான் ஒரு நாள் கன்னியாகுமரிக்கு தூத்துக்குடி மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு, ஊழிய மீட்டிங், மினிஸ்ட்ரி மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு நேரம் கன்னியாகுமரி போயாச்சு. கன்னியாகுமரி போகும்போதே நாகர்கோயில் அது இதுன்னு சுத்தி பார்த்துட்டு கன்னியாகுமரி போகும்போது ஹோட்டல் புக் பண்ணிட்டேன். புக் பண்ணல, போன்ல புக் பண்ணிட்டு அந்த ஹோட்டல் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு டல்லு பண்ணிட்டேன். பெரிய ஹோட்டலா இருக்கு. உள்ள போய் பார்த்தா அந்த ஹோட்டல் ரொம்ப மோசமான ஹோட்டலா இருக்கு. வைஃபை கனெக்ஷன் இல்ல, குறிப்பா கதவு சரியா லாக் ஆக மாட்டேங்குது. அங்க இருக்கிற மேனேஜரே சரியில்லை. ஆமென். அதாவது ஒரு ஆண் பெண்ணை பார்ப்பது ஓகே, ஒரு ஆண் வேற ஒரு ஆணை பார்க்கறது சரியில்லை, அப்படி இருக்கும். இது மோசமான ஒரு லாஜா இருக்குது. இவ கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கா, எப்பா பாத்துப்பா அப்படின்னு. எனக்கு இது பிடிக்கவே இல்லை. அந்த ஆள் பேசுற விதமும் பிடிக்கல. என்னடா இது தேவையில்ல இடத்துல வந்து மாட்டிட்டோமான்னு இருக்குதே. ஆண்டவர் காமிச்சது வேற ஹோட்டல் கன்னியாகுமரியில. ஆனா நான் என்ன பண்ணிட்டேன், ஒரே பேர்ல கொஞ்சம் லைட்டா இருக்கிறதுனால அவசரத்துல இந்த ஹோட்டலுக்கு வந்துட்டேன். நைட்டு டைரக்டா இந்த ஹோட்டல்ல கார் உள்ள பார்க் பண்ணியாச்சு. அந்த பேசுறதும் சரியில்லை, நடந்துக்கிற விதமும் சரியில்லை. நைட்டு முழுக்க தூக்கம் இல்லை எனக்கு. இவனால தூங்கிட்டா. உண்மையிலே சொல்றேன், கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறாரு. பெரிய ஹோட்டல் தான், இல்ல குறையெல்லாம் சொல்ல முடியாது. அந்த ஹோட்டல்ல போயிட்டு மேல லாக் ஆகல, கீழே மட்டும் தான் சென்ட்ரல் லாக். என்ன பண்ணாங்க, எதையோ கொண்டு தள்ளி வச்சுட்டு இருந்தேன். என்னன்னு ஒரு பயமா போச்சு. ஏன்னா கர்த்தர் சொல்ல மீறி இங்க வந்துட்டேனே. அகில கர்த்தர் விட மாட்டாரு. இரவு முழுவதும் தூக்கம் இல்லை தெரியுமா. அந்த சோபாவை தள்ளி வச்சுட்டு, உண்மையிலே சொல்ற, போய் சொல்ல, சோபாவை தள்ளி வச்சுட்டு காலையில, அதாவது 4:30 மணிக்கே முழிப்பாயிடுச்சு. 4:30 மணிக்கே முழிச்சு லேப்டாப் ஓபன் பண்ணி உள்ள பக்கத்துல என்ன ஹோட்டல் இருக்குது, எந்த ஹோட்டல் நல்ல ஹோட்டல், அப்புறம் தான் கர்த்தர் காண்பித்த ஹோட்டல் ஞாபகத்துக்கு வந்துச்சு. வள்ளுவர் சிலைக்கு பக்கத்துலயும் முன்னாடியே ஒரு ஹோட்டல் இருக்குது, அதை விட்டுட்டேன். நேரா புக் பண்ணு, கேளுங்க. முத டைம் எடுத்து காரை வெளியே எடுத்துட்டு டீ குடிக்க கூட போகல, நேரா அந்த ஹோட்டல் தான் போனேன். அந்த ஹோட்டல்ல போயிட்டு காசை முழுசா கொடுத்து புக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் எங்களுக்கு உயிர் திரும்பிச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க போய் பார்த்தா அந்த ஹோட்டல் கிறிஸ்டியன் ஹோட்டல், ஒரு பிலீவர், அதுவும் நம்ம யூடியூப சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிற ஒரு பிலீவர் அங்க இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, எந்த ஹோட்டலுக்கு போக சொன்னா அவசரத்துல எந்த ஹோட்டல்ல போய் நான் மாட்டிக்கிட்டேன் பாத்தீங்களா. இப்படிதான் நாம் அவசரப்படுவோம். நம்முடைய துணையாளருக்கு தெரியும் எந்த ஹோட்டல்ல இவன் தங்கணும், எங்க போகணும், எப்படி வரணும், எல்லாமே கர்த்தர் முன் குறித்திருக்கிறார். அதுக்குதான் நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்துவை நீங்க துணையாளரா ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு எந்த கலக்கமும் இருக்காது, பயமும் இருக்காது. அல்லேலூயா. நீ நிமிஷே நீ ரோட கிராஸ் பண்ணி போ, ஏசப்பா கூட இருக்கிற, நீ கடந்து வருவ. ஆனா சொல்லுவாரு, பிரின்சி கூட இருந்தா சொல்லுவாரு, இதை நீ சாப்பிடலாம், நல்லா சாப்பிடு, ஒண்ணுமாகாது. பயம் ஆயிருமோ சொல்லிட்டே இருப்பாங்கல்ல, சாப்பிடாது அது சாப்பிடாது அப்படின்னு. ஏசப்பா சொன்னாருன்னா ஒண்ணும் ஆகாது. அக்கறைக்கு போங்கன்னு சொன்ன ஏசப்பா சொன்னா ஒண்ணும் ஆகாது. இதெல்லாம் மாறிடும். சிலதை சாப்பிட வேணாம்னு சொல்லுவாரு, அதை நம்ம கேட்டு உடனே ஓகே செல்ஃப் கண்ட்ரோலா என்னை புரோட்டா சாப்பிட வேண்டாம்னாரு. ஆனா என்னால முடியவே முடியாது. அந்த ஹோட்டல் பக்கத்துல போனோம்னா அந்த புரோட்டா வாசனை நேரம் எங்க வருதோ இல்லையா, அந்த புரோட்டா அடிக்கிறது எடுத்து அதான் டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சு உள்ள போடுவாங்கல்ல, அது பொன் கடல்ல இருக்கும். அதை பார்த்துட்டா என்னால, ஏசப்பா என்னால முடியலையே ஆண்டவரே, என்னால முடியலையே. பக்கத்துல நினைச்சு சொல்லுங்க, நினைச்சு உன்னே ஒண்ணு ஏசப்பா நீ ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கப்பா, உன்னை சாப்பிட வேணான்னு சொன்னார்ல, உன்னே ஒண்ணு நினைச்சு. அப்போ நமக்குள்ள அந்த செல்ஃப் கண்ட்ரோல் உடையும் போதும் கூட கர்த்தர் பேசுவாரு, ஒண்ணுங்க வேண்டாம், நீ இப்ப கிளம்பி போயிட்டே இருந்த பக்கமா. எல்லாவற்றிலும் துணையா இருப்பார். நான் சொல்றேன் பாருங்க, எல்லாவற்றிலும். அதனாலதான் சொல்றேன், நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை துணையாளரா ஏற்றுக்கொள்ளணும். உங்க கணவரை காட்டிலும்
உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மனைவியை காட்டிலும் உங்க பிள்ளைகளை காட்டிலும் உண்மையிலே சொல்றேன், ஏசப்பா துணை தாங்க மெய்யான துணை. அல்லேலூயா. ஒரு வீட்டுல 3 போயிருக்காங்க குடும்பமா, கணவன் மனைவி 2 பிள்ளைங்க, பெரிய ஃபேமிலியா போயிருக்கிறாங்க. அந்த அவங்க தங்கி இருக்கிற ரூம்ல தான் அவங்களுடைய தெரிஞ்ச ஒரு பெரியம்மா வந்து ரொம்ப உலக ஆசை கட்டில அந்த கட்டிலே செத்து போயிட்டாங்க. பல நாள் வியாதியஸ்தர் வந்து செத்து போயிட்டாங்க, இறந்துட்டாங்க. அந்த கட்டில பெரிய கட்டுலாம், அந்த கட்டில இந்த குடும்பம் படுத்துச்சு. அந்த சகோதரிக்கு மாத்திரம் யாரோ வந்து போற மாதிரியே ஒரு காரியம், அந்த உணர்வு இருக்கும் இல்ல. அதாவது இப்படி திரும்பி பேசினாலும் பிரின்சி வந்து என்னையவே பார்த்துட்டு இருக்கிறா அப்படின்னா ஒரு சின்ன உணர்வு இருக்கும். ஒரு ஜீவன் என்ன என்னையவே பாக்குற மாதிரி இருக்குது, அந்த உணர்வு வந்து மாற்ற முடியாது, கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். திரும்பி கூட பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி ஒரு உருவம் அவங்களே பார்த்துக்கிட்டு இருக்குதான். பார்க்க மட்டும் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் பக்கத்துல பார்த்தா அவங்க கணவர் கொரட்ட. அவங்க சொன்னாங்க, பிரதர், என் வீட்டுக்கார தட்டி எடுப்புனா கூட எழுப்ப மாட்டாரு, அவரை நம்பினா பிரயோஜனமே இல்லை. பார்த்தேன், என் பிள்ளைங்க அப்புறம் எங்க அக்கா பிள்ளைங்க எல்லாம் ஒன்னா படுத்துருந்ததுங்க, நேரம் நடுவுல பூந்து படுத்துக்கிட்டேன். சின்ன இடம் தான், வேற வழி இல்ல, தள்ளுங்கடி அந்த பக்கம்னு சொல்லி நடுவுல பூந்து படுத்துக்கிட்டேன். எல்லாம் கேட்டாங்க, ஏமா இங்க வந்து இடைஞ்சல் பண்றீங்க, நாங்கெல்லாம் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கோம், நானும் வரேன் சிரிச்சு பேசுறதுக்கு. அல்லேலூயா. ஏமா இப்படி டிஸ்டர்ப் பண்றீங்க, உனக்கு தெரியாது பேசாம போ. காலை எந்திரிச்சோட துண்டக்கால துணியை கூட நினைச்சு அவங்க சொந்த சாட்சி இது, கர்த்தர் எங்களை பாதுகாத்தார் அப்படின்னு. இதை நான் ஏன் சொல்றேன்னா, அப்பவும் பாருங்க கணவர் எந்திரிக்கவே இல்லை, அதே கட்டல கணவர் தூங்குறாரு, இந்த ஜீவன் மாறிச்சு. அப்ப என்னைக்குமே தெரிஞ்சுக்குங்க, உங்க கூட இருக்கிற மாம்சத்துல இருக்கிறவங்களை மட்டுமே நீங்க நம்பி இருந்தீங்கன்னா ஏமாந்து போயிருப்பீங்க. அதுக்காக நம்பாதீங்கன்னு சொல்லல, முதல் நம்பிக்கை ஏசப்பா மேல வைங்க, அவர் துணையானதா இருக்கிறார். நீங்க என்ன செய்யணுங்கிறத அவர் உங்களுக்கு சொல்லிக் கொண்டே இருப்பார், உங்களை பாதுகாத்து கொண்டே இருப்பார், உங்களை பலப்படுத்தி கொண்டே இருப்பார். இன்னைக்கு வரையிலும் ஏசப்பாட்ட நான் கேட்காம நான் எங்கேயும் நாங்க போனதில்லை. அவர் சொல்லி போனோம் அப்படின்னா நாங்க பயப்படவே மாட்டோம், அவர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இதுக்குதான் துணை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்றது. இயேசு சொல்றாரு பாருங்க, அவர் என்ன தனியா இருக்க விடவில்லை, என் கூடவே இருக்கிறார். கூடவே இருந்தாருன்னா பயங்கரமான பலன் தெரியுமா? அப்போ என்னென்ன பிரியம் ஆண்டவருக்கு, ஒரு 2 காரியத்தை பார்க்க போறோம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆவது வசனத்தை வாசி கேட்கலாம். போதும் பாருங்க. அதற்கு சாமுவேல், அங்க இருக்கிற ஜனங்களுக்கு முன்னாடி சாமுவேல் தீர்க்கதரிசி நின்று சொல்றாரு, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாக தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? அப்பன்னா என்ன அர்த்தம்னா, பலிகளை காட்டிலும் சர்வாங்க தகனங்களை காட்டிலும் கர்த்தர் எதுல பிரியமா இருக்கிறார் அப்படின்னா, இதோ அவருக்கு அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவது. இன்னைக்கு ஏசப்பாவுடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கிறதே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, என் சத்தத்துக்கு செவி கொடு. சத்தத்துக்கு செவி கொடுக்கலன்னா எவ்வளவு கோபம் வரும் தெரியுமா? இது வந்து எப்படி சொல்லலாம்னா, உங்க வீட்டுல ஆடு வச்சிருக்கிறீங்க, நாய்க்குட்டி வச்சிருக்கிறீங்க, ஜாக்கி இருக்கு இல்லையா, நீங்க வளர்க்கிற ஒரு பிராணி. நீங்க நின்றுட்டு இருக்கும் போது திடீர்னு அது பாட்டுக்கு வெளியில கிளம்பி போயிடுச்சு. நீங்களும் ஜாக்கினும், உங்க வீட்டு நாய்க்குட்டி பேர் என்ன? பூனை. பேர் என்ன? பொம்மி. பொம்மியும் ஜாக்கியும் கூப்பிடுறீங்க, செல்லமா வளர்க்குறீங்க குட்டியில இருந்து. அப்ப கேட்கணுமா இல்லையா உங்க பேச்ச? பொம்மி வா, ஜாக்கி வா. கூப்பிட்டு பார்த்துட்டு, பொம்மி வர்றையா இல்லையா, ஜாக்கி வர்றையா இல்லையா, அது திரும்பி பார்த்து வேற என்ன செய்வீங்க? உங்களுக்கு டென்ஷன் ஏறிடும். 2வது, அட்டிக்கிறதுக்கு கோபம் வரும், கையில கிடைச்சா ட்ரப்புன்னு ஒரு அடி. ஏன் கூப்பிட்டா வரமாட்டியா சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா?
சத்தத்துக்கு செவி கொடுக்கலன்னா பொம்மி மேலையும் ஜாக்கி மேலையும் எவ்வளவு கோபம் வருது. அதே மாதிரிதான் ஒவ்வொரு வாரமும் ஏசப்பா நம்ம கூட பேசிக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் ஏசப்பா நம்ம கூட பேசிக்கிட்டே இருக்கிறார். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கலைன்னா அவருக்கு கோபம் வராது. ஏன்னா அவர் அன்பு நிறைந்த ஒரு தெய்வம். நமக்கு உடனே கோபம் வந்துருது பொம்மி மேலையும் ஜாக்கி மேலையும். ஆனா ஏசப்பா இதோ சாம்வேல் மேல, பிரின்சி மேல, நின்சி மேல, யாஸ்மின் மேல, இதோ உங்க மேல எல்லாம் கோபப்பட மாட்டாரு. காத்துக்கிட்டே இருக்கிறார். என் பிள்ளை என் கூட வருவாளா, என் பிள்ளை என் கூட சேருவாளா, என் பிள்ளை என் பேச்ச கேட்குமா, என் சத்தத்தை கேட்குமா. அப்படி சத்தத்தை கேட்டு நடக்கும் போதுதான் அவருக்கு பிரியம். இப்ப ஜாக்கி, எங்க வீட்டுல 2 நாய்க்குட்டி இருந்துச்சுங்க. ஒண்ணு வந்து பப்பு, இன்னொன்னு வந்து இப்ப டாம். பப்பு அப்படிங்கிறது வந்து பொமரேனியன், ஒயிட் பொமரேனியன். அது 15 வயசாச்சு. போன வருஷமே அது இறந்து போச்சு. இப்ப வளர்க்கறது வந்து டாம், ஜெர்மன் ஷெப்பர்ட். அதோடைய வயசு 4 வயசாச்சு. பப்புவை 15 வயசா நான் பார்த்துட்டேன். என்னை மதிக்காது. குட்டில இருந்து வளர்த்ததுதான். நான் தான் வாங்கிட்டு வந்தேன். வேலையை ரிசைன் பண்ணிட்டு வரும்போது ஞாபகமா இருக்கட்டும்னு கோயம்புத்தூர்ல இருந்து பீளமேட்டுல அவனை குட்டியா பாக்ஸ்ல போட்டு நான் தான் தீட்டு வந்தேன் பைக்லயே. ஆனா அவன் என்ன மதிக்க மாட்டான். எங்க அப்பாவை தான் பார்ப்பான். எங்க அப்பா வர்றதுக்கு போறதான் பார்ப்பான். நானும் நான்சி வந்தோம்னா பார்ப்பான். வந்தியா, சரி வந்துக்கோ போய்க்கோ. ஆனா எங்க அப்பா அங்க வந்துட்டாங்கன்னா அவனுக்கு தெரிஞ்சிடும். துள்ளி குதிச்சுட்டு அப்பாவை கூப்பிடுவான். அதாவது வாய் தான் இல்லை, பேசதான் இல்லை, மற்ற எல்லாமே பேசுவான். அவர் கொஞ்சம் லேட் ஆயிட்டாங்கன்னா அவனை கூட்டிட்டு போறதுக்கு வாக்கிங்க்கு அப்படி கத்து கூப்பிட்டு குதிப்பான் குட்டைய. அவன் என் பேச்ச கேட்கவே மாட்டான். எனக்கு அவன் மேல பிரியம் இருக்கும். ஆனா அவ்வளவா போடா நீ அப்பா பையன்டா, நீ எனக்கு ஒண்ணும் கிடையாது அப்படின்ட்டு தட்டி கொடுத்துட்டு போயிருவேன். ஆனா இப்ப இருக்கார்ல டாமு, நம்ம பேச்சுக்கு ரொம்ப கீழ்ப்படுகிற ஒரு ஆள். ஏன் பாக்குற? எங்க வெளியில போனாலும் டாமன் கூட கூப்பிட வேண்டாம், அவனுக்கு ஒரு செய்கை இருக்கு. இப்படின்னு சொன்னா திரும்பி வந்துருவான். இல்லைன்னா இந்த சவுண்ட் விட்டோம்னாலும் டக்குன்னு எவ்வளவு தூரம் போனாலும் திரும்பி வந்துருவான். நல்ல ஒரு ஒபீடியன்டான ஒரு ஆளு. பக்கத்து வீட்டெல்லாம் கண்ணு வச்சுட்டாங்க. என்னங்க சொன்னா அப்படியே கேக்குது. போர்ட்டிகோல உட்காந்துருப்பான். கார் வெளியே நிற்கும். இந்த போர்ட்டிகோல நிறுத்தணும். ஒண்ணுமில்ல, கதவை திறந்து வெளியில வந்து ஒரு மனுஷன்ட்ட பேசுற மாதிரி பக்கத்துல பார்த்துட்டு தான் இருப்பாங்க. டாம் மேல போடா, டாம் மேல போடா அப்படின்னு சொல்லணும் அவசியம் இல்லை. டாம் மேல போறியா, கார் நிறுத்திக்கிறேன். அவனை பார்த்து கூட பேச மாட்டேன். டக்குன்னு இருந்துச்சு மாடி படிக்கட்டு ஏறி அவனுக்கு ஒரு இடம் இருக்கும், கேமரா அங்க இருக்கும், அங்க பக்கத்துல உட்காந்துக்குவான். நான் கார் நிறுத்துற வரையிலும். கார் நிறுத்தின பிறகு வா அப்படின்னு டக்குன்னு கீழே வந்துடுவான். அதை பார்க்கும்போது இன்னும் நான் ஏன் ரசிக்கிறேன் அப்படின்னா எனக்கு அதுலதான் பிரியம். ஏன்னா என் சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதுனால. அல்லேலூயா. சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் மேல 2 பிள்ளை இருந்தாலும் 3 பிள்ளை இருந்தாலும் உங்க சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் மேல தனி பாசம் இருக்கும். பார்த்திருக்கிறீங்களா? அல்லேலூயா. என் பையன் என் சொல்ல கேட்பான். என் பிள்ளை நான் சொன்னா யோசிக்கவே மாட்டேன். நான் சொன்னா ஏன்னு கேட்க மாட்டேன், அப்படியே செய்வா. அதுல வந்து அந்த அந்த வார்த்தையில நீங்க கவனிச்சுக்கலாம். என் பையன் என் பிள்ளை அப்படின்ற வார்த்தை. அப்படிதான் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார். என் சத்தத்துக்கு நீ கீழ்ப்பிடிச்சுன்னா நீ என் பையன்டா, நீ என் பிள்ளை. நான் எப்படி அவனை விட்டு கொடுப்பேன்? ஒருபோதும் ஆண்டவர் உங்களை தனியா இருக்க விட மாட்டார். கூடவே இருப்பார். கூட இருந்தா என்ன நடக்குங்கிறது கடைசியில நான் சொல்றேன். கூடவே இருப்பார். அப்ப எப்ப கூட இருப்பார் அப்படின்னா நீங்க தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியும் போது இயேசு உங்களோடும் என்னோடும் கூட இருப்பார். அல்லேலூயா. இரண்டாவது சங்கீதம் 69 அதிகாரம் 30-31 வாசி கேட்கலாம். சங்கீதம் 69 அதிகாரம் 30வது வசனம் மற்றும் 31வது வசனம். தேவனுடைய நாமத்தை பாடினால் அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். காளை எருதை பார்க்கிலும் ஆமென். பாருங்க, ஆண்டவருக்கு கொடுக்கிற, ஐயோ ஆண்டவரே நான் கறி குழம்பு கொடுக்குறேன்ப்பா, நான் சிக்கன் குழம்பு கொடுக்குறேன்ப்பா, ஏசப்பா நான் மீன் குழம்பு நானே செஞ்சிருக்கிறேன் ஆண்டவரே, எல்லாம் கொடுக்கறத காட்டிலும் ஆண்டவர் சொல்றாரு எதுல பிரியப்படுறாராம்? துதிக்கிறதுலையும் ஸ்தோத்திரம் செலுத்துறதுலையும் பிரியப்படுறாராம். துதிக்கிறது என்ன தெரியுங்களா? வேற ஒண்ணுமே இல்லை, பாட்டு பாடுறது தான்.
அதுல மனமு வந்து பாடணும். குடும்ப ஜெபத்துல உட்கார சொல்லிட்டாங்களே, ஸ்தோத்திர ஆண்டவரே, கண்மலையானவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, சீக்கிரம் முடிங்க, காக்கும் தெய்வம் நீரே. என்னதான் பாக்குறீங்க? நான் ஒரு சில நாள் துதிக்கும் போது இவங்க எல்லாம் வரமாட்டாங்க, லேட் ஆகும் வர்றதுக்கு. என்ன செய்வேன் அப்படின்னா, பாட்டு பாடிட்டு இந்த பக்கம் போகும்போது கண்மலை ஆண்டவரே, ஓகே ரைட், இந்த பக்கம் போகும்போது இதோ காக்கும் தெய்வம் நீரே, ஜன்னல் வழியா பாப்பேன். என்ன எப்போ முதல்ல வந்து உட்கார்ற தனஜோதி அம்மாவையும் காணோம், வந்து உட்கார்ற சுரேஷ் பிரதர் வீட்லயும் ஆளை காணோம். காக்கும் தெய்வம் நீரே பல நாள் ஓடிட்டு இருந்துச்சு. நான்சி இதை கவனிச்சுட்டே இருந்திருக்கிறா. ஒரு நாள் வீட்டுல போயிட்டு, எப்பா நீங்க செய்யறது ரொம்ப தப்பு, ஆராதனை செய்யறது சுரேஷ் பிரதர் குடும்பத்துக்கா, தனஜோதி அம்மாவுக்கா, இல்ல விசுவாசிகளுக்கா, ஆண்டவருக்கா? அவரு ஆண்டவருக்கு தான். அப்புறம் என்ன, இங்க வரும்போது சரியா உட்கார்ந்து பாடுறது, இங்க பார்த்து அங்க பார்க்கும்போது காக்கும் தெய்வம் நீரே அப்படி. ஏன் அவங்க வந்தாதான் பாட முடியுமா அப்படின்னு இது தப்புங்கிறத உணர்த்தினா என்னுடைய மனைவி. அன்றையில இருந்து இன்னைக்கு வரையில கண்ணை முடிக்கிறது. அப்பப்போ கண்ணை திறப்பேன், கண்ணை மூடு. யார் வந்தாலும் வராவிட்டாலும் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவது என்னுடைய சித்தமாய் இருக்கிறது. துதிகளின் மத்தியில வாசம் செய்கிறது கர்த்தருக்கு சித்தமாய் இருக்கிறது. ஆன் டைமுக்கு ஆரம்பிச்சு நம்ம துதிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, யார் வராங்களோ இல்ல நான் வந்துருவேன். ஏன்னா வசனத்துல ஆண்டு எழுதி கொடுத்திருக்காரு, துதிகள் மத்தியில வாசம் செய்வேன்னு சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நல்லா துதிக்கணும், நல்லா ஜெபிக்கணும், ஸ்தோத்திரம் செலுத்தணும். ஸ்தோத்திரம் செலுத்துவதிலையும் நம்ம குறை வைக்க கூடாது. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம், நான் நிற்கிறது உங்க கிருபை ஸ்தோத்திரம், நடக்கிறது கிருபை ஸ்தோத்திரம், தகப்பனே நான் பார்ப்பது, பேசுவது, சாப்பிடுவது எல்லாமே கிருபை, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லி துதிக்கவும் செய்யணும். வந்து செஞ்சுப்பா, துதிக்கவும் செய்யணும், போயிடுச்சுப்பா, கரெக்ட். ஸ்தோத்திரம், துதிக்கவும் செய்யணும், ஸ்தோத்திரமும் பண்ணணும். இந்த கரண்டை கொடுத்ததுக்கு ஸ்தோத்திரம். யாஸ்மின் வெளியில போயிட்டு தான் வந்திருப்பாலும் தெரியல டைமுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு இருமிட்டு வேற இருந்தா, அதனால சொல்றேன். அப்போ எல்லாவற்றுக்கும் நீ ஸ்தோத்திரம் செய்ய கற்றுக்கணும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். குறைவுக்கு ஸ்தோத்திரம், நிறைவுக்கு ஸ்தோத்திரம். நம்ம குறைவுல புலம்புவோம், நிறைவுல ஆண்டவரை மறந்துடுவோம். ரெண்டுலயுமே மறக்கூடாது. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணி துதிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுல பிரியமா இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் எழுதி போட்டிருக்கிறாரு, எழுதி வைத்திருக்கிறாரு. விசுவாசிங்க. அடுத்த ஒரு காரியம் 1 நாளாகமம் 29:17. டக் டக் டக்னு பார்க்கலாம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 17வது வசனம். என் தேவனே, நீ இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாய் இருக்கிறீர் என்பதை அறிவேன். ஆமா, என் தேவனே நீ இருதயத்தை சோதித்து நீர் உத்தம குணத்துல பிரியமாய் இருக்கிறீர் என்பதை அறிவேன். இந்த 3 வரி இப்படியாய் சொல்லுகிறது. ஆண்டவர் எதுல பிரியமா இருக்கிறாரா? உத்தம குணத்துல பிரியமா இருக்கிறார். உத்தம குணம்னா என்னங்க? உண்மையா இருக்கணும். வேற இன்னும் கொஞ்சம் ஆழமா, இந்த பூனைக்கு என்னதான் தூங்கினாலும் காது மட்டும் திரும்ப வந்துருக்கீங்களா? கண்ணு மூடி இருக்கும் அப்படின்னா காது மட்டும் இப்படி வரும் இப்படி வரும். அந்த மாதிரி யாஸ்மின் காதை மட்டும் திரும்பி விட்டுருவேன் வச்சுக்கோ. காப்பிடிச்சு சொல்லிட்டு எப்படி கேட்கற மாதிரி சொல்லும் போதும் கூட சொல்லிட்டியா? சரி, நான் பண்ண பாராட்டுறேன். சோத்திரம், பாராட்டிட்டா புரிஞ்சு. சரி பாருங்க, உத்தம இருதயம் அப்படின்னா சொந்த மனசாட்சிக்கு நீங்க உண்மையா இருக்கணும். நாம் செய்யக்கூடியது எல்லாமே ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். அதாவது 100 மடங்கு என்னுடைய காரியங்களை குறித்து நான்சிக்கு தெரியுமா? தெரியாது. என் அப்பாவுக்கு தெரியுமா? தெரியாது. அம்மாவுக்கு தெரியாது. என் கூட இருக்கவங்க யாருக்கும் தெரியாது. ஒரு சில காரியத்தை பகிர்ந்துக்க முடியும், எல்லாத்தையும் பகிர்ந்துக்க முடியாது. என்னுடைய மனைவி அப்படிங்கிற ஸ்தானத்தினால எல்லாவற்றையும் நான் ஷேர் பண்ண முடியுமா? நமக்குன்னு ஒரு சில சீக்ரெட்ஸ் இருக்கும். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. தலையாட்ட கூடாது, அது தெளிவா இருக்கா? தும்பலே வந்தாலும் வேண்டாம், வேண்டாம். எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு சீக்ரெட் இருக்கும், பகிர்ந்து கொள்ள முடியாது.
ஆனா அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பகிர்ந்து கொள்ள முடியாத காரியத்திலும் நீ முதல்ல எனக்கு முன்னாடி உண்மையாரு. ஒரு சில பேர் ஆண்டவர் நினைக்க மாட்டோம், அட்லீஸ்ட் உன் மனசாட்சிக்காக உண்மையாருன்னு ஆண்டவர் சொல்றாரு. என் மகனே, என் மகளே, உன் மனசாட்சிக்கு நீ உண்மையாரு. இவங்களுக்காக பாக்குறது, அவங்களுக்காக சாப்பிடுறது, இவங்களுக்காக இருக்கிறது, அந்த முதல்ல வேண்டாம். சொந்த மனசாட்சிக்கு நீங்க உண்மையா இருந்தாலே கர்த்தர் அதுல பிரியமுள்ளவராய் இருக்கிறார். மனசாட்சிக்கு விரோதமா பார்க்காதீங்க. உங்க மனசு குத்தும், பாத்துக்கிறீங்களா? பார்க்காத, இங்க ரொம்ப நேரம் இதை கேட்காத. ரொம்ப நேரம் யாராவது ஒருத்தர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் சுவாரஸ்யமா இருந்திருக்கும். ஆனா வசனத்தை கேட்டதுக்கு அப்புறம் இது தப்புங்கிறது தெரிஞ்சோன்னே மற்றவங்களை பத்தி பேசும்போது நமக்கே உள்ள ஒரு குரல் கேட்கும், மனசாட்சி குத்தும். இங்க நிக்காத, கேட்காத, ஓடு 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 ஓடுன்னு. அப்ப ஓடிடணும். அதான் சொல்றாரு, உன் மனசாட்சிக்கு நீ உண்மையா இருந்தீனா அதிலே நான் பிரியமா இருக்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய மனசாட்சியை நிறுத்தி பார்க்கிறவராய் இருக்கிறார். நம்ம இருதயத்தின் ஆழங்களை பார்ப்பார். மனுஷன் தான் உங்களுடைய முகத்தை பார்க்கறான். நான் என்ன செய்யறேன், உங்க முகத்தை தான் பார்க்கறேன். என்னடா கண்ணெல்லாம் வீங்கி இருக்குது லைட்டா அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் கண்ணை பார்க்க மாட்டார், வீக்கத்தை பார்க்க மாட்டார். இயேசு உள்ளத்தின் ஆழத்தை பார்ப்பார். என் பிள்ளை பலவீனத்திலையும் உட்கார்ந்து இருக்கிறார், தும்பல்லையும் உட்கார்ந்து கவனிக்கிறாளா அப்படிங்கிறத கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறவரா இருக்கிறார். அதுல பிரியமுள்ளவரா இருக்கிறார். அடுத்த ஒரு காரியம், 4வது என்ன அப்படின்னா, கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசி கேட்கலாம். 1:10. ஆமா. அடுத்த என்ன காரியம் அப்படின்னா, தேவனை அறிகிற அறிவில விருத்தி அடையணுங்கிறது கர்த்தருக்கு பிரியம். தேவனை அறிகிற அறிவில, கர்த்தரை பற்றி நாம் அறிந்து கொள்வதில் விருத்தி அடையணும். ஒண்ணுமில்ல, நீங்க நாளைக்கு ஒரு ஊருக்கு போறீங்க. மொட்டையா அந்த ஊருக்கு போயிருவீங்களா? அந்த ஊர்ல என்ன சிறப்பு? அந்த என்னமோ நடக்குது. மொட்டையா அந்த ஊருக்கு போக கூடாது, சரியா? அந்த ஊர்ல என்ன சிறப்பு? அந்த ஊருக்கு போறதுக்கு என்ன வழி? நல்ல வழி, கல் ரோடா, இல்ல எந்த ஹைவேஸ் இருக்குதா, குறுக்கு வழி ஏதாச்சும் இருக்குதா, சீக்கிரம் போய் சேர்றதுக்குன்னு சொல்லி நீங்க தீர ஆராய்ந்து பார்க்கிற ஒரு அனுபவம் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குன்னு சொல்லி நம்புறேன். இல்லைன்னா அதை வைத்துக் கொள்ளுங்க. எப்பவுமே ஒரு டெஸ்டினேஷன் மேப் போடுறோம்ல, அந்த மாதிரி ஒரு காரியம் இருக்கணும். அதை கூட விட்டுருங்க. நாளைக்கு ஆபீஸ் போகணும், உங்க இதுல வந்துடுறேன். நாளைக்கு ஆபீஸ் போகணும், என்ன ட்ரெஸ் போடலாம் அப்படிங்கிறத நைட்டே சூஸ் பண்ணி வைப்பீங்களா? நாளைக்கு மண்டே, என்ன ட்ரெஸ் போடுறது? உடனே அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற அக்சசரிஸ், ட்ரெஸ் மட்டும் இருக்காது, ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற அக்சசரிஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அக்சசரிஸ் எல்லாம் எடுத்து லைனா வச்சுட்டு தான் நம்ம படுப்போம். இந்த மாதிரி ஒரு பிளானிங் நம்ம கிட்ட இருக்கு. எதுக்கு? வேலைக்கு போறதுக்கு பிளானிங் இருக்கு, ஊருக்கு போறதுக்கு பிளானிங் இருக்கு, பிக்னிக்கு பிளானிங் இருக்கு. ஆனா ஏசப்பாவை அறிகிற அறிவுல பிளானிங் இல்ல. ஆண்டவர் என்ன சொல்றாரு? உனக்கு ஒரு பிளான் இருக்கணும். என்னை பற்றி அறிகிற அறிவு உனக்கு ஒரு பிளானிங்கா இருக்கணும். எப்படி அறிந்து கொள்ளலாம்? கர்த்தரை பற்றி அறிகிற அறிவு எங்கெல்லாம் அறிந்து கொள்ளலாம் அப்படின்னா, நீங்க முதல்ல வேதத்தை வாசிக்கும் போது தனிப்பட்ட முறையில நீங்கள் அறிந்து கொள்ளலாம். 2வது எங்க அறிந்து கொள்ளலாம்? சபைக்கு வரும்போது, சபையில பிரசங்கம் பண்ணும் போது நீங்க கர்த்தரை குறித்து அறிகிற அறிவு அறிந்து கொள்ளலாம். யூடியூப்ல நல்ல பிரசங்கங்களை கேட்கும் போது கர்த்தரை குறித்து அறிகிற அறிவுல நீங்க வளரலாம், அறிந்து கொள்ளலாம். இன்னும் சொல்ல போனா மொபைல் போன்ல இன்னைக்கு நிறைய விஷயம் நடக்குது. குடும்பமே 2ஆ பிளந்து போகுது. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஒரு மனைவி கணவன் மேல டிஎஸ்பி ஆபீஸ்ல ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்துட்டாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணி. உடனே உள்ளதுக்கு அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுங்க. டிவோர்ஸ்க்கெல்லாம் அப்ளை பண்ணல, அரெஸ்ட் பண்ணி உள்ள வைங்க. ஹைதராபாத்ல எதுக்கா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சூப்பர் சார். எம்சி தனியா பேசிக்குவோம்பா. நியூஸ் தான் கேட்டேன், சிக்கிட்டிய. சரி,
அப்போ எதனால அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க மனைவி சொல்றாங்க, போலீஸ் கேட்கறாங்க, எதனால அரெஸ்ட் பண்ணணும் உன் கணவரை? எப்ப பார்த்தாலும் சமைக்க சொல்றாரு, எப்ப பார்த்தாலும் வீடை கிளீன் பண்ண சொல்றாரு, எப்ப பார்த்தாலும் பிள்ளைகளை பார்க்க சொல்றாரு. ஆமா, இதெல்லாம் செய்ய வேண்டியது தானே. நான் இன்ஸ்டாகிராம்ல இருக்கேன், இன்ஸ்டாகிராம்ல ஒரு பெரிய செலிபிரிட்டியா இருக்கேன். அப்போ இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸ் பிரேக் ஆயிடுச்சு, ஃபாலோயர்ஸ் நிறைய பேர் வரல, போயிட்டாங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுறதுக்கு என் கணவர் விடவில்லை, ஆதலால் என் கணவரை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைங்க. புரியுதுங்களா? நீங்க ரீல்ஸ் பாக்குறீங்கல்ல யூடியூப்ல, அந்த ரீல்ஸ வீடியோ எடுக்க கணவர் விடலையாம், சமைக்க சொல்றாராம். இதனால கணவரை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைங்கன்னு சொல்றாங்க. மொபைல் போன் எவ்வளவு பெருசா விளையாடுது பாத்தீங்களா? ஒரு வீட்டு ஹவுஸ் ஒய்ஃப் கிட்ட மொபைல் போன் எவ்வளவு பெருசா உட்கார்ந்து விளையாடுது. அப்போ என்னைக்குமே மணிக்கணக்கா பாக்குற அந்த போன் உங்க டைமை தின்னுது. அந்த போன் என்ன செய்யுது? உங்களுக்கு நல்லதை கொடுக்கல, கெட்டதை தான் கொடுக்குது. அப்ப கர்த்தரை பற்றி அறிகிற அறிவுல நீங்க வளரணும் அப்படின்னா நீங்கள் வசனத்துக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சபைக்கு போயிடணும், சபைக்கு நீங்க விடவே கூடாது. சபையில நீங்க என்ன பண்றீங்கன்னா, வசனத்தை வாசிக்கிறதுல கேட்கறீங்க, சாட்சியை கேட்கறீங்க இல்லையா? வெறும் வசனத்தை நான் சொல்லிட்டு போறேன், சாட்சியோட உங்களுக்கு சொல்றேன், அனுபவ சாட்சியோட நான் சொல்லுகிறேன். இன்னும் சொல்ல போனா பிராக்டிகலாவும் பேசுறேன். இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இது என்னைக்கு நீங்க மறக்க மாட்டீங்க. வசனத்தை அப்பதான் உங்களுக்குள்ள மனசுக்குள்ள, ஓ பிரதர் இன்னைக்கு சொன்னார்ல இந்த வசனத்துக்கு இந்த சாட்சி அப்படின்னு சொல்லி ஒப்பிட்டு பார்ப்பீங்க. அதனாலதான் சொல்றேன், நீங்க விடாம டைமுக்கு வந்துடணும். தேவனை பற்றி அறிகிற அறிவுல எங்கெல்லாம் இடம் இருக்கோ போயிடணும். அதுல கர்த்தர் பிரியப்படுகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த ஒரு காரியம், அது கடைசியா ஒரு காரியம், கொலோசையர் அதே அதிகாரத்துல 3ஆம் அதிகாரம் 20வது வசனம், 3:20. இதுலதான் கொஞ்சம் பிரச்சனை அந்த பிள்ளைகளுக்கு வருது. 3:20 என்னன்னு பார்ப்போம். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும், அதை மட்டும் மென்னு முழுங்கி அப்படியே யாஸ்மின் வாசிக்கிற பாருங்க, எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியா முடிக்க போறோம். இப்பதாப்பா அப்படியே முகமெல்லாம் மலர்ந்திருக்குது இந்த வசனத்தை சொன்னோன்னு. ஒரு சில நாள் ஏற்றுக்கொள்ள முடியல, ஒரு சில நாள் அப்பா இப்பதாங்க சப்ஜெக்டுக்கு வந்திருக்கிறீங்க. எங்க வீட்டுக்காரர் கூட இல்லைங்க, பல விஷயங்கள் வெளியில வருது பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஏசப்பா சொல்றாரு, எதுல பிரியமா இருக்கிறாராம்? பிள்ளைகள் இடத்துல பெற்றோர்களுக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படியணும், எல்லாவற்றிலும். அந்த பெற்றோர் ஒருவேளை மதுபானத்துக்கு அடிமையா இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார் கீழ்ப்படி. நம்ம சமுதாயம் அதாவது வளர்ற வரைக்கும் அந்த காரியம் நமக்கு தெரியாது. வளர்ந்து பெருசான வெளியில பார்த்தோன்னே அவங்க அப்பா இவங்க அப்பாவெல்லாம் பார்ப்போம். எங்க அப்பா மட்டும் குடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, எங்க அப்பா மட்டும் சரியா வேலைக்கு போகாம இருக்கிறாரு, எங்க அப்பா மட்டும் இதோ இந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் பண்ணாம இருக்கிறாரு, மற்றவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களேன்னு சொல்லி ஒப்பிட்டு பார்க்கிற அனுபவம் எப்ப வரும்னா, ஸ்கூல்ல 11th 12th இல்ல காலேஜ் போகும்போதோ வரும். அந்த டைம்ல ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ எப்பேற்பட்ட தகப்பனாரா இருந்தாலும் அவங்க ரட்சிக்கப்படணும்னா, இங்க வசனம் என்ன சொல்லுது, கர்த்தருக்கு பிரியம் உண்டாக ஒரு வாழ்க்கை நீ வாழணும்னா எல்லாவற்றிலும் கீழ்ப்படி, எல்லா சூழ்நிலைக்கும் நீ கீழ்ப்படி. அது என்னங்க இப்படி எங்க அப்பா இப்படியே பேசுறாரு, எங்க அம்மா இப்படியே பேசுறாங்க, எனக்கு அது பிடிக்கவே இல்லைங்க, அப்படி சொல்லக்கூடாது. ஆண்டு சொல்ல கீழ்ப்படிச்சிரு. கீழ்ப்படிஞ்சினா அதுல நான் பிரியமா இருக்கிறேன். அப்போ நீங்க கீழ்ப்படியை ஒப்பு கொடுக்கணும். அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியை ஒப்பு கொடுக்கணும், பேச்சுக்கு கீழ்ப்படியை ஒப்பு கொடுக்கணும். அந்த கீழ்ப்படிதல் உங்க வாழ்க்கையில் இருக்குமானா என்ன நடக்குது? கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்றீங்க. பிரியமா நீங்க வாழ்ந்துட்டீங்கன்னா எனக்கு ஏசப்பா உங்க கூடவே தங்குவாங்க. கூட தங்கிட்டா வெளிச்சம் உண்டாகும், அந்த இடம் முழுக்க வெளிச்சம் உண்டாகும், இருள் மறைஞ்சு போயிடும் ஆட்டோமேட்டிக்கா. அப்பதான் நான் சொல்றேன், ஆட்டோமேட்டிக்கா அந்த மதுபானத்தின் ஆவி விலகி போயிடும். ஏன்னா ஏசப்பாவுக்கு பிரியமா நீங்க நடக்கும் போது ஏசப்பா உங்க பக்கத்துல இருக்காருல்ல, உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார், உங்க குடும்பத்தையே பாதுகாத்துக் கொள்ளுவார். எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படியணும். இப்ப கடைசியா ஃபைனலா வரேன்,
கர்த்தருக்கு பிரியமானதை நம்ம இத்தனை காரியங்களை பார்த்துட்டோம். இப்படி பிரியமா இருந்தா என்ன நடக்கும்? கடைசியா நான் சொல்றேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். என்ன நடக்கும் தெரியுமா? ஒண்ணுமே இல்லை, பிராக்டிக்கலா நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். திடீர்னு நீங்க இருக்கிற வீட்டுல, நீங்க இருக்கிற பகுதியில யாரோ ஒருத்தருடைய வீட்டுக்கு, சுரேஷ் பிரதர் வீடோ இல்ல ஸ்டீஃபன் பிரதர் வீட்டுக்கோ, நம்ம தேசத்தினுடைய தமிழக முதலமைச்சர் சார் வர்றாங்க, விசிட் பண்ண வராங்க. என்ன நடக்கும்? ஸ்டாலின் சார் உங்க 2 பேருடைய வீட்டுல யாரோ ஒருத்தருடைய வீட்டுக்கு பார்க்க வர்றாங்க. என்ன நடக்குங்க? முடிச்சிட்டேன், சொல்லுங்களேன். என்ன செய்வாங்க தெரியுமா? கூட்டம் வரும், அதெல்லாம் போகும். ஆனா அங்கிருந்து உங்க வீட்டுக்கு வர்ற வழி எல்லாமே சரியா மாறிடும். இருட்டெல்லாம் வெளிச்சமா மாறிடும், மேடெல்லாம் பள்ளமா மாறிடும், பள்ளம் எல்லாம் மேடா மாறிடும், ரோடு கிளியர் ஆயிடும். பாத்துக்கிறீங்களா? ரோடு போட்டிருப்பாங்க. 2வது, அவங்க வீட்டுக்குள்ள சார் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறார் அப்படின்னா அந்த எல்லை முழுவதும் என்ன செய்வாங்க? பேரிகேட் அடைச்சு ப்ரொடெக்ஷன்ல இருப்பாங்க போலீஸ். என்ன செய்வாங்கன்னா, வெளியிலிருந்து எந்த மனுஷனும் உள்ள நுழைய முடியாது, உள்ள இருந்து யாரும் அனாவசியமா வெளியில போக முடியாது. என்னன்னா, அந்த சிஎம் சார் வந்து உங்க வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறனால உங்க வீடு அண்டர் ப்ரொடெக்ஷன். சிசிடிவி கேமராவோட அப்படியே கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க உங்க வீட்டுல. ஒரு ஈக்காக கூட உங்க வீட்டுக்குள்ள நுழைய முடியாது. ஆமாவா இல்லைங்களா? எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப நிம்மதியா தூங்கலாமா? பயங்கர நிம்மதியா இருக்கும்ல. அப்பா, இன்னைக்கு சிஎம் சார் இருக்கனால நம்ம வீட்டுல அப்படியே பாதுகாத்து நிக்கிறாங்க. ஒரு பாம்பு கூட நுழைய முடியாது. நான் சொல்றேன் பாருங்க, ஒரு சின்ன ஓனா கூட உங்க வீட்டு வாசப்படி நிக்க முடியாது, அடிச்சு தூக்கி போட்டுருவாங்க. டக்குன்னு கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதாவது எப்படிப்பட்ட ப்ரொடெக்ஷன்னா, ஷிஃப்ட் மாதிரியா. ஒரு 4 மணி நேரம் ஒருத்தர் பாக்குறாங்க அப்படின்னா அடுத்த 4 மணி நேரம் தூக்கம் கலைஞரும் இன்னொருத்தவங்க வந்து நிப்பாங்க. கண்ணை அப்படியே பிடிச்சிட்டே பார்த்துட்டு இருப்பாங்க வீட்டை சுத்தி பயங்கரமா. அப்ப எவ்வளவு ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் வரும்ல, சமாதானமான தூக்கம் வரும்ல. சிஎம் வந்து இப்படி உட்கார்ந்தாலே எப்படின்னா, வானத்தையும் பூமியவும் உங்களை என்னையும் உருவாக்கின நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்தா என்ன நிலைமை தெரியுமா? இதுதான் நிலைமை. இருள் வெளியே போயிடும். ஆட்டோமேட்டிக்கா நீங்க சொல்ல வேண்டாம், அப்பா குடிக்காதீங்கப்பா. உங்க வீட்டுல இருக்கிறவங்க ஒருவேளை கீழ்ப்படியாம ரட்சிப்புக்கு எதுவா இல்லாம இருக்காங்கன்னா நீங்க சொல்லவே வேண்டாம். ஆட்டோமேட்டிக்கா நீங்க கர்த்தருக்கு பிரியமா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்க கூட வந்து உட்கார்ந்துக்குவாரு. அந்த இடத்துல பிசாசு ஆட்டோமேட்டிக்கா வெளியில போயிலே ஆகணும். எல்லைக்குள்ளேயே நுழைய முடியாது. அங்க போய் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டாம், அங்க போய் அப்பா ரட்சிக்கப்படணும் ஜெபிக்க வேண்டாம். நீங்க கர்த்தருக்கு பிரியமா வாழ்ந்தாலே போதும், உங்க குடும்பத்தை நீங்க ரட்சிப்பு கூட நடத்தலாம். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. நீ ஜெபிப்பதை காட்டிலும் கீழ்ப்படிதல் உனக்கு இருக்குமானால் உன் குடும்பத்தை நீ ரட்சிப்புக்குள்ள நடத்துவ. இன்னைக்கு நிறைய பேரு ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றேன். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ ஜெபிப்பதை காட்டிலும் வசனத்தை வாசிச்சு வசனத்தின்படி எனக்கு பிரியம் உண்டாக நீ வாழ்ந்துட்டீனா ரட்சிக்கப்படாத உன் கணவர் ரட்சிக்கப்படுவார், ஏன்னா நான் உன் கூட இருக்கிறேன். ரட்சிக்கப்படாத மனைவி ரட்சிக்கப்படுவாங்க, ஏன்னா நான் உன் கூட இருக்கிறபடியினால். ரட்சிப்பே இல்லாத உன் பிள்ளை, வேற மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கிற உன் பிள்ளை ரட்சிக்கப்படுவான், ஏன்னா நான் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, ஏசப்பா உங்களுக்கு வேணுமா வேணாமா? நீங்க துணையாளரா ஏற்றுக்கொள்ளணும். இதனாலதாங்க நான் சொல்றேன், வசனத்தை வாசிங்க. ஆண்டவரை வர வைக்கிறதுக்கு வசனத்தை வாசிச்சு வசனத்தின்படி நீங்க வாழ்ந்துட்டீங்கன்னா ஏசப்பா உங்க பக்கத்துல இருப்பாரு. பக்கத்துல இருந்துட்டா உங்க பிசினஸ், உங்க வேலை சகலமும் வியாதிக்கு இடம் இல்லை, பலவீனத்துக்கு இடம் இல்லை, குழப்பத்துக்கு இடம் இல்லை, எந்த பிரச்சனைக்கும் நீங்க ஆளாக மாட்டீங்க. 100க்கு 100 மடங்கு கர்த்தர் நடத்துவார். மோசே 120 வயசு வரையிலும் எப்படி இருந்தாரு தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, மோசே உனக்கு 120 வயசாச்சு, நீ சாக போற. எங்க வர சொன்னாருங்க? எங்க வர சொன்னார் ஆண்டவர்? மலைக்கு மேல வா. ஒரு மலையை காமிச்சு அந்த மலைக்கு மேல வான்ட்டார். எப்போ எந்த வயசுல வர சொன்னாரு? 120 வயசுல. இன்னைக்கு நம்மள நடக்க விட்டு நடப்போமா? ட்ரக்கிங் போலாமா? பிரின்சி மாதிரி ஏஜ்ல இருக்கும்போது ட்ரக்கிங் போய் தசு புசு நாயி அப்படியே கீழே விழுந்து கிடந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேல போயிட்டாங்க, 2-3 பேர் தான் என்னை தூக்கிட்டு இருந்தாங்க. கட்டெரும்பு சுளுக்கையெல்லாம் சுத்துச்சு. எந்திரா சுளுக்கடா பெரிய போடா வந்து கடிச்சா கடிக்கிட்டேன்னா மயக்கம் வந்துருச்சு. ட்ரக்கிங் போயிட்டு
முடியல. அன்னைக்கு அல்ல, நான் 85 கிலோ, அன்னைக்கு 85-90 கிலோக்குள்ள இருப்பேன். நல்லா துசு புசுன்னு இருப்பேன் ஸ்கூல் டேஸ்ல, காலேஜ் டேஸ்ல. அப்போ அந்த மாதிரி நான் யோசிக்கிறேன். அந்த நாட்கள் எனக்கு முடியல. ஆனா 120 வயதுல அந்த உபாகமம் நீங்க அந்த அதிகாரத்தை நீங்க முடிக்கும் போது பார்க்கலாம், வசனம் சொல்லுது 120 வயதுல மோசேயுடைய கண் பார்வை தெளிவா இருந்தது. அவனுடைய முட்டி வலி இல்லாம, முழங்கால் வலி இல்லாம கர்த்தர் அழகா நடத்தினார். இன்னைக்கு நமக்கு முட்டி வலி வந்துருது. ஆமென். இன்னைக்கு அவனுக்கு முடியல, இப்படியே இப்படிங்கிறா பலவீனம். ஆனா கர்த்தர் மோசையோடு இருந்ததுனால கர்த்தர் பலவீனத்தை அனுமதி கொடுக்கல. ஏன் தெரியுமா? மோசே கூடவே இருந்து எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்கிறார். எங்க போகணும் எங்க போக கூடாது எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. எப்படி இருக்கணும் சொல்லி கொடுத்தாரு. கூடவே இருந்து. அதனாலதான் ஸ்பெஷல் கோச் உங்களுக்கு வேணும், ஒரு நல்ல ட்ரெயினர் உங்களுக்கு வேணும். நல்ல ட்ரெயினர் இருக்கிற இடத்துல நீங்க நல்லா உருவாக்கப்படுவீங்க. இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்கு ட்ரெயினரா இருக்க விரும்புகிறார், ஒரு நல்ல கோச்சா இருக்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள விரும்புறீங்க? அப்படியே கண்களை மூடி செபிக்கலாமா? தலைகளை தாழ்த்தி 2 நிமிஷம் தான் முடிக்க போறோம். 2 நிமிடம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி. சேனைகளின் கர்த்தருக்கு நன்றி. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஆமென். எல்லாம் ஒப்பு கொடுக்கலாமா? கேட்ட வார்த்தையின்படி இன்னைக்கு துணையாளரா ஏற்றுக்கொள்ளுங்க. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு இந்த இயேசப்பாவை நீங்க துணையா ஏத்துக்கிட்டு தான் வெளியில போகணும். இன்னைக்கு யாரை நீங்க துணையா ஏத்துக்கிட்டு இருக்கீங்களோ இல்லையோ, இயேசப்பாவை நீங்க துணையா ஏற்றுக்கொண்டா நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நீங்க இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பாரு. உத்தம இருதயத்தோடு உங்களை வாழ வைப்பாரு. பூரண ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு, பாதுகாப்பாரு, பலப்படுத்துவாரு. எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது, எங்க போகணும் எங்க போக கூடாது, எதை பார்க்கணும் எதை பார்க்க கூடாது, எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாது, எல்லாமே இந்த துணையாளர் நம்ம கூட இருந்து தேற்றுவார். நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார். நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல. இயேசு ராஜா உங்களுக்கு துணையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு சொன்ன வார்த்தை தான், பிதா என்னை தனியா இருக்க விடவில்லை, அவருக்கு பிரியமானதை எப்பொழுதும் செய்கிறபடியினால். இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுங்க, உமக்கு பிரியமானதை எப்பவும் செய்யணும். ஆண்டவரே ஏசப்பா, உமக்கு பிரியமானதை எப்பவும் செய்யணும். நீங்க ஒப்பு கொடுத்து போய் பாருங்க, நீங்க கர்த்தருக்கு பிரியமா மாறிடுவீங்க. கர்த்தருக்கு பிரியமான ஜனம் எங்க இருக்கோ அங்க இயேசு இருப்பார். அந்த இடத்துல இருளுக்கு இடம் இல்ல. வெளிச்சம். எல்லா பிசாசுகளும் வெளியே போக போகுது. மந்திர தந்திரங்கள் எல்லாம் ஒளிய போகுது. எல்லா பலவீனங்களும் மாற போகுது. எல்லா வலிகளும் வேதனைகளும் வெளியேற போகிறது. எல்லா வியாதிகளும் மாற போகிறது. என் இயேசுவுடைய நாமம் மகிமைப்பட போகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வல்லமை வெளிப்பட போகிறது. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. ஓ நன்றி. ஓ நன்றி இயேசுவே. அந்த பாடல் வழியாக ஒப்பு கொடுக்கலாம். ஆமென். ஓ நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. எழுதிக்கலாமா? நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. எழுதுகிறது. ஹல்லேலூயா. Hallelujah.
Hallelujah, 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 Hallelujah. நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. ஆஹா, Hallelujah, Hallelujah, Hallelujah.